நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களின் இரண்டாம் கட்ட பட்டியலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டார். இந்த பட்டியலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 14 வேட்பாளர்களும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் 9 வேட்பாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இரண்டாம் கட்ட பட்டியலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். வடசென்னை தொகுதியில் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு பி சந்தானகிருஷ்ணன், அரக்கோணம் தொகுதியில் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு என்.ஜி. பார்த்திபன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வேலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான திரு கே. பாண்டுரங்கன், கிருஷ்ணகிரி தொகுதியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். கணேசகுமார் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான திரு பி. பழனியப்பன், திருவண்ணாமலை தொகுதியில் வேலூர் மேற்கு மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் திரு ஏ. ஞானசேகர் ஆகியோர் களமிறங்குகின்றனர். ஆரணி தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் கழக தேர்தல் பிரிவு செயலாளருமான திரு ஜி. செந்தமிழன் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும், விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம். கோமுகி மணியன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திண்டுக்கல் தொகுதியில் சுரபி கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனை தாளாளர் திரு பி. ஜோதிமுருகன், கடலூர் தொகுதியில் கழக பொறியாளர் அணி செயலாளர் திரு கே. ஆர். கார்த்திக் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் தேனி மாவட்ட கழக செயலாளருமான திரு தங்க தமிழ்ச்செல்வன், விருதுநகர் தொகுதியில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் திரு எஸ். பரமசிவ ஐயப்பன் ஆகியோர் களமிறங்குகின்றனர். தூத்துக்குடி தொகுதியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் டாக்டர் மா. புவனேஸ்வரன், கன்னியாகுமரி தொகுதியில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர் திரு இ. லட்சுமணன் ஆகியோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு உள்ளனர். இதேபோன்று தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் 8 பேரின் பெயர்களும், புதுச்சேரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளரின் பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் வேலூர் கிழக்கு மாவட்டம் நெமிலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு டி. ஜி. மணி, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு டி. கே. ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கழக அமைப்பு செயலாளரும் கழக தேர்தல் பிரிவு இணை செயலாளர் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர். தங்கதுரை, திருவாரூர் தொகுதியில் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். காமராஜ் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு உள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியில் கழக பொருளாளரும் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு எம். ரங்கசாமி, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர். ஜெயக்குமார் ஆகியோர் களம் இறங்குகின்றனர். பெரியகுளம் தொகுதியில் கழக மருத்துவரணி தலைவர் டாக்டர் கே. கதிர்காமு, விளாத்திக்குளத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு கே. ஜோதிமணி ஆகியோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் புதுச்சேரி மாநில கழக வர்த்தக அணி செயலாளர் திரு என். முருகசாமி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்.